ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இருபத்தி 4/12/2025 விஷுவ வஷு வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. காலை 11:41 பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் திருவோணம். காலை 6:25 பின்பு அவிட்டம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை, குளிகை காலம் காலை 10:30 12 மணி வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூஷம். சதுர்த்தி திதியாகவும் கரி நாளாகவும் பொறுப்புகள் நிறைந்த இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 6ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அற்புதமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்டது கிடைக்கும். உங்களுடைய பேச்சு திறமையால் பெரும் லாபம் சேரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் மட்டுமல்ல வெகுமானங்களும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நினைத்து பார்க்கக்கூடிய நினைவுகளுக்கு வணக்கம் சொல்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கனக துர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KP. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகள் சுலபமாக நடக்கும். காரியம் சிலவற்றில் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சமூக சேவையில் தான தர்மம் செய்வதில் ஈடுபாடு அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சட்டம் படித்தவரும் திட்டம் தெரிந்தவரும் நட்டப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க ஐயனார் சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LQ. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறிய முயற்சிகள் பெரிய பலன் தரும். வீடு நிலம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலன் தரும். அடிமனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான சூழல் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மச்சான் என்ற உறவுக்கு அச்சாரம் கொடுப்பது அக்கால் என்ற உறவு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க அக்னி லிங்க பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MN.
கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். மோதலால் காதல் உருவாகக்கூடிய குதர்க்கமான சூழல்கள் மிகுதியாகும். தோல் வியாபாரம் செய்கிறவங்க, ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கவிழியாக காசு பணம் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுப்பாடு உள்ளவர்கள் கூட காதலை தொட்டு பார்ப்பார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க பட்டத்தரசியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சென் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QL. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கும். பை நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய, பணம் காசு சேரக்கூடிய குரு பகவான், அதாவது தனகாரகன் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுப்பாடு என்பது எல்லா மனிதர்களுக்கும் தட்டுப்பாடு என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க ஹோரம்ப கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PK. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். வீட்டு தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாளாகவும், கேட்ட உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், பண தட்டுப்பாடு கன நேரத்தில் நீங்கக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்மையான பாசம் உண்மையான வாழ்க்கைக்கு நல்லதாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க சாமுண்டீஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QJ. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும், கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் விலகும். ஆரோக்கியத்தில் பொலிவு ஏற்படக்கூடிய, அடி மனசில் தெளிவு மிகுதியாகக்கூடிய, பெண்களுடைய மனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாகத்தையும் மோகத்தையும் தவிர்க்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ஜலகண்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RI. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும். அதாவது ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதியும் பஞ்சம ஸ்தானாதிபதியும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால வீண் வம்புகளில் விலகி நிற்கக்கூடிய தருணங்கள் அதிகரிக்கும். நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஜனன காலத்தில் நாம் அழுவதும் மரண காலத்தில் மற்றவர் அழுவதும் கற்றவர்களுக்கு கூட புரிவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகம் ராசியை சார்ந்தவங்க செல்வ நாயகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SH.
தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை தீரும். வலிமையான வாய்ப்புகள் பெருமையாக பெருகக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தன வரவுகள் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பராபலம் இல்லாத வாழ்க்கையை பிரம்மன் கூட படைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க மாங்கல்யேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TJ. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு ஏதுவான நன்மைகள் சாதுவாக கிடைக்கும். குடும்பாதிபதியின் அனுகிரகத்தால் குதூகலமான சூழல் மிகுதியாகும். அட்டம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நஷ்டங்கள் இல்லாத நன்மைகளும் அதிர்ஷ்ட காலங்களுக்கான வாய்ப்புகளும் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனைகளோடு வாழ்வதற்கும் கர்ஜனையோடு வாழ்வதற்கும் கடவுள் மட்டுமே காரணம் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அண்ணன்மார் சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் வழி தொல்லைகள் விலகும். தகுந்த கிரக அமைப்புகளால் மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய உகந்த நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தம் போட்டு பேசுவதை விட திட்டம் போட்டு வாழ்வது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க படவீட்டம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EB. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப செலவு அதிகரிக்கும். தேவையான நன்மைகள் தேடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல் ஆரம்பமாகும். எதிரிகள் உதிரியாகக்கூடிய எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதைத்த விதையெல்லாம் முளைத்து விடுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க வேம்புலி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற
ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.